ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சண்டே ஒரு சின்ன அப்டேட்டும் அண்டு ரொட்டீனும் தான் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் எப்போதும் போல் வழக்கமாக கார்டனை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்புறமா போய் வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். இந்த பட்டன் ரோஸ்லாம் சூப்பராக பூத்துருந்துச்சு, நல்லா அழகாக. அப்புறம் அப்படியே வேலையை பார்க்க வந்தாச்சு. பார்த்திங்கன்னா காலைல இட்லிக்கு ஊற வச்சுட்டேன், நைட்டே ஊற வச்சு படுத்துட்டேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சு அதை அரைச்சி போட்டால் நான் வேலை முடிஞ்சிடும். கருப்பு உளுந்து தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். முன்னாடி இடையில வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மறுபடியும் கருப்பு உளுந்துக்கு மாறியாச்சு. ஏன்னா கருப்பு உளுந்து கொஞ்சம் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால. சிலர் அதை தோலோடையே போட்டு கூட அரைக்கிறாங்க. அப்படியே ஒரு நாள் ட்ரை பண்ணலான்னு சொல்லி இருக்கிறேன், பார்ப்போம். இதே போல் இந்த கிரைண்டர் பார்த்திங்கன்னா 3 கல் பாருங்கள். இப்போல்லாம் 2 கல் தான் இருக்குது மேக்ஸிமம். இந்த 3 கல் கிரைண்டர் ரொம்ப கிரைண்டர் வந்த புதுசில் வாங்கினது. ஆனால் ரொம்ப நல்ல லைஃப் கொடுக்குது. இது அமிர்தா கிரைண்டர். நல்லா ஒரு 2 வாட்டி ஒரு சின்னதாக ஃபால்ட் வந்தது. அதுக்கப்புறம் நல்லா போயிட்டுருக்கு. இன்றைக்கி குழம்புக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி இறாலும் நண்டும் வாங்கியிருக்கோம். காலை சாப்பாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இன்றைக்கி காலை சாப்பாடு பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டில் சிம்பிளான சாப்பாடு தான். பட் ஹெல்த்தியான சாப்பாடு. அதுக்கு தான் சைட் டிஷ்ஷுக்காக கொஞ்சமாக துவையல் அரைக்கலாம்னு சொல்லிவிட்டு தேங்காய், பச்சை மிளகா, பொட்டுக்கடல, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு. இந்த துவையலுங்கிறதுனால உப்பு ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம சட்னினா கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். துவையலுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். காலை சாப்பாடு பார்த்திங்கன்னா பழையது தான் இன்றைக்கி வச்சுருக்குறேன். ஏன்னாக்கா சம்மரில் கொஞ்சம் அடிக்கடி பழைய சாப்பிட்றது நல்லது. அதனால் அப்பப்போ நான் சேர்த்துக்கிறது நாங்கள். இது சாதம் மீந்த சாதம் கிடையாது. நைட்டுக்கு இதுக்காகவே சாதம் வச்சு அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ எல்லாருமே அதுதான் சாப்பிட போகிறோம் காலை சாப்பாடு. இதோட சின்ன வெங்காயம் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த துவையலோடு சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து தயிர் சேர்த்துட்டு சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா டாக்டர்ஸே இந்த அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த பழையது சாப்பிட்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு இந்த பழையதில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. காலைல சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மாவும் அரைச்சி முடிச்சாச்சு. இதை கரைச்சி வச்சிடலாம். ஏற்கனவே நான் மாவு அரைக்கும் போதே அதுலேயே உப்பு சேர்த்துருவேங்க. கல் உப்பு சேர்க்குறதுனால மாவோடையே சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுலேயே நல்லா அரைஞ்சிரும். நீங்கள் தனியாக போட்டு கரைச்சாலுமே அது கரைஞ்சிரும். பட் நான் எப்போதுமே கிரைண்டரில் மாவு அரைக்கும் போதே உப்பை சேர்த்து அரைச்சிருவேன். மாவு கரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ காலைல அரைச்சதுனால நான் நைட்டு யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நண்டு, இறால். நண்டு குழம்பா வச்சுட்டு இறால் வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ குழம்புக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக இந்த நான்வெஜ்ஜெல்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இப்போ நான்லாம் சின்ன வயசில் அம்மா கழுவும் போது பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருப்போம் நம்மலாம். அப்போல்லாம் பாத்ரூம்லேயோ இல்லை சிங்க்லேயோ கழுவ மாட்டாங்க இல்லையா? அதாவது கொல்லை பக்கங்களில் வச்சு கழுவுவாங்க. இதே எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனோனாக்கா அங்கே கேணி இருக்கும். அந்த கேணிக்கரில் வச்சு கழுவுவாங்க. அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு ஜாலியாக வேடிக்கை பார்க்குற மாதிரி அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அது எப்படி கழுவுறாங்கங்கிறதையும் நான் பார்த்துட்டே இருப்போம். அதுலேயே கற்றுக்கிட்டது தான் இதெல்லாம். இதுக்குன்னு தனியாக இது எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு கேட்கல. அப்படியே பார்த்துட்டு இருந்தது. அதை வச்சு இப்போ நம்ம செய்யும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி அப்படி தான் எனக்கெல்லாம் ப்ராக்டிஸ் ஆனுச்சு. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு டைம் பாஸாக இருக்கும்னு வச்சுங்களேன். அந்த சின்ன வயசில் அவங்க கழுவும்போது வேடிக்கை பார்த்துட்டே பேசிக்கிட்டு அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறது, காக்கா வந்தால் விரட்டி விடுறது, அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெமரிஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களாம் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க அப்படி இருந்தாலுமே அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் அதெல்லாம் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நண்டு குழம்புக்கு ஒரு மசாலா, அதாவது தேங்காய், பூண்டு, சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் அரைச்சிடணும். இப்போ குழம்பு நம்ம குழம்பு கூட்டியிருந்தது அப்படியே நம்ம எந்த தாளிப்பும் சேர்க்காமல் அப்படியே மண் சட்டியில் ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ ஓரளவுக்கு குழம்பு நல்லா கொதித்த பிறகு மேலால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து விட்டுடணும். அப்போ தான் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை நமக்கு தெரியாது. குழம்பு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சதுனால நண்டையும் நான் சேர்த்துட்றேன். நண்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா அந்த கலர் மாறுது பார்த்திங்களா? அந்த நண்டோட நிறம் மாறும். அந்த நிறம் மாறினாலே நண்டு வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு புரிஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம்.
கொஞ்சமாக அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் நம்ம அதை குழம்புல ஊற்றினா தான் எனக்கு திருப்தி. நீங்கள் எப்படின்னு தெரியல. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நண்டு குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். அடுத்து இறால் மசாலா வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய், சோம்பு, மிளகு மட்டும் போதும். கொஞ்சமாக ஒரு 2 பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைஞ்சிக்கங்க. கொஞ்சம் அது வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2வது நண்டும் இறால் 2மே சூடு. ஸோ இறாலில் வந்து கொஞ்சம் அந்த சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டாக்கா சின்ன வெங்காயம் வந்து குளிர்ச்சி இல்லையா, அதனால அதே போல் நண்டு குழம்புல கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருப்பேன். அது கொஞ்சம் அந்த சூட்டை வந்து தணிக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த இறால் மசாலா பார்த்திங்கன்னா ரசத்தோட ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. ரசமும் இந்த இறால் மசாலா. இறால் மசாலான்னு இல்லை, நான்வெஜ்ஜில் எதுவாக இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு. அதாவது இப்போ ஈவன் வந்து சிக்கன் ஃப்ரை ஆகட்டும், இல்லை ஃபிஷ் ஃப்ரை ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம லீவ் நாளில் வீட்டில் இருக்கும்போது என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்லுவேன், என்னோடய ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா நான் ரசம் வச்சு வாழைக்காய் வறுங்க அப்படின்னு சொல்லுவேன். அது என்னமோ அந்த சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரசம் வச்சு வாழைக்காய் வறுத்தாக்கா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான்வெஜ் எதுனாலுமே ஓகே தான். வாழைக்காய் வறுத்தாலும் சாப்பிடுவேன் தான். பட் வந்து நான்வெஜ்னாலும் சைட் டிஷ்னாக்கா ரசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இறாலுக்கும் மசாலா சேர்த்தாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு இறா வேக வைக்கிறது எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு அது வதக்கும் போதே கொஞ்சம் தண்ணி விடும். அதோட நம்ம மசாலா சேர்த்தோன்னே அதில் கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியே போதும். மேலால் கருவேப்பிலை தலையில் தூவிட்டு கலரை விட்டுட்டே வந்தாக்கா இது மசாலாவும் ரெடி ஆகிடும். இதில் வந்து பொதுவாக நண்டுக்கு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவும் சேர்க்க வேணாம். அதே போல் மீன் குழம்புலையும் கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துறாதீங்க. அது சேர்த்தாக்கா அது மீன் குழம்போட ஃப்ளேவரே போயிடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அதனால் வந்து நான் கொத்தமல்லி தழை வந்து மீன் குழம்புலாம் சேர்க்க மாட்டேன். ஒரு சிலர் சேர்க்குறாங்க, அது அவங்களுக்கு பிடிக்குமோ என்னவோ தெரில, அதனால் சேர்க்குறாங்க. இப்போ நமக்கு சமையலாம் ரெடி ஆகிடுச்சிங்க. நண்டு குழம்பும் இறால் மசாலா இதோட ரசம் பார்த்திங்கன்னா ஒரு வாளி நிறைய ரசம் வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சாப்பிட வேண்டியது தான். நீங்கள் இன்றைக்கி என்ன சமையல் உங்கள் வீட்டில் அப்படிங்கிறதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக்கும் கமெண்ட்ஸும் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. இப்போ இறா மசாலாவும் வச்சாச்சு, அடுத்து சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.